ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் தினம் ஒரு திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 4வது திருவிளையாடல் தடாதகை அவதார படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வருஷம் மீனாட்சி கல்யாணத்தில் நம்ம மீனாட்சி எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த வருஷம் ரொம்ப சுருக்கமாக இந்த தடாதகை படலத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மலைத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறையா யாகங்கள்லாம் நடத்துகிறாங்க. அப்போ இந்திரன் மலைத்வஜ பாண்டியன்கிட்ட உனக்கு புத்திரன் பாக்கியம் வேணும் அப்படின்னாக்கா நீ புத்திர காமாஷ்டி யாகம் தான் செய்யணும். நீ புத்திர காமாஷ்டி யாகம் செஞ்சினாக்கா உனக்கு பார்வதியே மகளாக பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மலைத்வஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பார்வதி ஏன் மலைத்வஜன பாண்டியனுக்கு மகளாக பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா மலைத்வஜன் பாண்டியனோட மனைவி காஞ்சனமாலை அவங்க ஒரு தேவலோக பெண்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவியை நோக்கி தவா இருக்காங்க. எனக்கு நீயே மகளாக பிறக்கணும், நான் உனக்கு பணிவிடைகள்லாம் செய்யணும், உன்னை சீராட்டி பாலூட்டி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அப்போ பார்வதி தேவி நீ அடுத்த பிறவியில் பூலோகத்தில் போய் பிறந்த அப்படின்னாக்கா நான் உனக்கு மகளாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காங்க. அந்த வரத்துப்படி தான் இப்போ பார்வதி தேவி மலைத்வஜனுக்கும் காஞ்சனமாலைக்கும் பிறக்கிறதுக்காக இருக்காங்க. புத்திர காமாஷ்டி யாகம் செய்யும்போது அந்த அக்னியிலிருந்து ஒரு 3 வயது குழந்தை வருது. அக்னி குண்டத்திலேருந்து வந்ததுனால அந்த குழந்தைக்கு தடாதகை அப்படின்னு பேர் வருது. அந்த குழந்தைய பார்த்த உடனே காஞ்சனமாலை அங்கேயே இருக்க நீ மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீன்களை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தமாக. உடனே அந்த குழந்தைய வாரி அணைக்கும் போது குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே ரொம்ப வருத்தப்படும் போது அப்போ ஒரு அசரீரி கேட்குது. அந்த பெண் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளோ அந்த மாப்பிள்ளையை பார்த்த உடனே அவளுடைய 3வது மார்பகம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கேட்குது. அதுக்கப்புறமேட்டு என்ன, மலைத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் சொல்லவே வேணும். மீனாட்சி 64 கலைகளையும் கற்றுக்கிற அப்படி ரொம்ப சிறந்து விளங்குற அப்படி. அதுக்கப்புறமேட்டு மலைத்வஜன் மன்னனுக்கும் உடம்பு சரியில்லாத போயிடுது. சரி, நம்ம மீனாட்சிக்கு எப்படியாவது பட்டம் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலைத்வஜ பாண்டியனும் இறந்துடுறாரு. மீனாட்சி என்ன பண்ணுறாங்க, 8 திக்கும் போய் எல்லா தேசத்தையுமே அவங்க வென்றுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி கைலாயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போய் சிவபெருமானையும் வென்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நந்தியும் அவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க. சரி நாளைக்கு போய் சிவபெருமானோட சண்டை போடலாம் அப்படின்னு இருக்கும்போது சிவபெருமானை பார்த்ததுமே இவங்களுடைய 3வது மார்பகமும் மறைஞ்சு போயிடுது. உடனே சிவபெருமான் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே நம்மளுடைய மீனாட்சி என்ன பண்ணுறாங்க, வெக்கப்பட்டுக்கிட்டு பூமிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய சொக்கநாதர், பார்க்குறவங்களையெல்லாம் சொக்க வைக்கிற அழகு உடையவர் தான் நம்மளுடைய சொக்கநாதர். அப்படியாப்பட்டவர் தான் மீனாட்சியும் அப்படியே அவருடைய அழகெல்லாம் மயங்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் ஆணுச்சு. இதுதான் தடாதகையின் அவதாரப்படலாம். நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.